மியூசிக் பார்ட்டி. என்னம்மா அடி தூள் கிளப்புறீங்களே. தூள் இருந்தா கிளப்புவாங்க பயலுங்க. ஏன் அது ஹலோ கிடைக்குதாங்க. உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. என்ன அப்படி இருக்கு? என்ன அப்படி கேட்டீங்க? இப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா? என் மகவோட சொன்னுச்சு. என்னமா சொன்னீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? என்ன அழகினா என் மகன் ராணி. அழகியத்தான் பெத்து வச்சிருக்கேன். பிள்ளை முகரை இந்த பாருங்க, ஐயனார் கொடுத்தது அங்கே அப்படி இருக்கு. இதை பார்த்துட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கியா? உங்களுடைய அழகினா நீங்க தாங்க. உங்க கால் தூசி வருமா என் மக? இதே டைலாக் தானே அவட்டையும் சொன்னேன். உன் கால் தூசி வருவாளாவான்னு. சாச்சா, உண்மையில நீங்க தாங்க அழகின்னு, நீங்க தாங்க. அப்ப அவ உங்களுக்கு நிகர் நீங்க தான். அப்ப அவ யாரு? அதுவா? நான் பெற்று வச்சிருக்கேன். அதுவா? புது வீட்டில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்கல்ல பூசணிக்கா, அந்த திருஷ்டிக்கு அந்த மாதிரி பெற்று வச்சிருக்கேன். பிள்ளையும் முகரை சண்டாளங்களா இப்பத்தோட கொஞ்ச நேரத்துக்குள்ள பழட்டி வச்சிட்டானுயா. தொர்ராசுன்னு ஒரு மானஸ்திங்க இருந்தானே எங்க அழகானா. அவன் செத்து அரை மணி நேரம் ஆகுது. உங்களை பார்த்து சந்தோஷமா இருக்குன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? ஏங்க 2026 இப்படி ஒரு பெண்மணியை பார்க்கறது அரிது. ஏன் அப்படி? என்னங்க அப்படி கேட்டியா? நெத்தி நிறைய குங்குமம். அது என்ன கொண்டையில பூ வச்சிருக்கியா? கொண்டையில வைக்காம இல்ல அது நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஆமா, இப்படி அழகா சேலை கட்டி நெத்தி நிறைய குங்குமம் கொண்டை போட்டு எப்படி இருக்கீங்க? ஒரு பெண்ணுக்கு பெண்ணே பொறாம கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கீங்க. உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகள் கூட இதெல்லாம் வராது. நீங்க வெளிநாட்டுக்கார பிள்ளை எவ்வளவு அழகா சேலை கட்டியிருக்கீங்க. வெளிநாட்டுக்கார பிள்ளை யாரு? நீங்க தான். ஏ லூசு, நான் லோக்கல் தான். பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. நல்லா தமிழ் பேசுறீங்களே. ஏன் அப்புறம் நான் தமிழ்ல பேசாம ஹிந்திலேயே பேசுவேன். நான் தமிழ்நாட்டுக்கார பிள்ளை தான். சும்மா ஏன் என்கிட்ட போய் மறைக்கிறீங்க? நீங்க எந்த நாடு? டூர் வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் சுத்தி பார்த்துட்டீங்களா? எப்போ போறீங்க மறுபடியும்? எதுக்கு எங்க தங்கிருக்கீங்க? என்ன பேச வரியா இல்லையா லூசு? நான் காரைக்குடி செட்டிநாட்டுக்கார பிள்ளை. சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம ஊர்ல இந்த கலர்ல 7 பெண்கள். ஆமா, நீங்க எல்லாம் என்னங்க சாப்பிட்றீங்க? பிய திங்கிறேன். வேணுமா? டிஃபன் பாக்ஸ் 1 தடவை ஸ்பூன் போட்டு சப்பி சாப்பிட்றியா? முகர கட்டை பறிச்சு எல்லாரும் திங்கிறத நானும் தின்னு தொலைக்கிறேன். இவ்வளவு கடுப்பா பேசுறீங்களே. அப்புறம் நீ வெறுப்பு பேசுனா அப்ப நாங்கள் கடுப்பு தான் பேசுவோம். கோவத்திலே முகம் கலையாதாங்க இருக்கு. ஏங்க உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சுதான் பெத்தேன். என்ன செஞ்சு? செய்வன செஞ்சு. எந்த ஊர்ல போய்? மூணாறுல. எவ்வளவு வாங்குறாங்க? 3000. ஏய், கல்யாணம் செஞ்சுதான் பெத்தாங்க. அதே இப்படி வெடுக்குன்னு பேசுறியா? அப்புறம் நீ கடுக்கு புடுக்குன்னு பேச, அப்ப நான் வெடுக்குன்னு தான் பேசுவேன். கோவத்திலே முகம் கலையாதாங்க இருக்கு. ஏங்க இந்த ஜாக்கெட் தச்சு மாட்டினாங்களா இல்லை மாட்டிட்டு அப்புறமா தச்சாங்களா? தைச்சவன் மாட்டிக்கிட்டேன். மிஷினை வித்துட்டு என் கூட பேக்கு தூக்கிட்டாலே. சரி அது சரி. ஏங்க ஏங்க என்ன தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில இறங்குறது தெரியும் போல இருக்கு. ஆள் அந்த கலர் இருக்கியா? கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, கீழே இறங்குறது தெரியும் சடச்சடன்னு. ஏன் இவ்வளவு கோவமாவே பேசுறிய? அப்புறம் எரிச்சப்பு வர மாதிரி பேசினா அப்புறம் கடுப்பு. ஆமா, பார்த்து கோவத்திலே முகம் கலையாதாங்க இருக்கு. கோலப்பா மூடுப்பா நீ வர்ணிச்சது. நானும் எத்தனை பெண்களை பார்த்துருக்கேன். அது தெரியும், நீ கொள்ள பொம்பளைய பார்த்துருக்கேன். நான் என்னடி அவசாரிப்பேலா? அது இல்லைங்க, ரோட்ல போயில வரல பாக்குறது இல்லையா? அப்படி எத்தனை பெண்களை பார்த்திருந்தாலும் இந்த ஊர்ல தான், இந்த மேடையில தான் இப்பத்தான் இப்படி பாக்குறேன். எப்படி? நெஞ்செல்லாம் மயிறு முளைச்ச பொம்பளைய நான் நினைச்சேன் நீ 5 மாடிக்கு நீ ஆளை தூக்கும் போது அங்க வந்து கீழே தள்ளி விடுவேன்னு தெரியும் எனக்கு. உனக்கு நான் உலக அனுபவம் பத்தல துறை. அதை சொல்லி கொடுங்க. ரோமக்கட்டை அதிகமா இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமா இருக்குமா. ரோமக்கட்டா காமக்கட்டான்னா ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சி அதிகமா இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? நான் என்ன சொல்ல போறேன், விடிய ரேக்கில் எடுத்துட மாட்டேன். விடிய வரைக்கும்னா ஒன்னா பல்லு அடிச்சு பிடுங்குவியோ? அவ்வளவா இருக்கு. மொத்தம் உங்களை எவன் ஒருத்தர் தொட்டு தாலி கட்டுறானோ கூடிய சீக்கிரம் கரண்ட கால் இழுத்து சாக வேண்டியதான். சாகட்டும், செய்ய முடியாதுன்னா என்ன மயத்துக்கு வர அவன் செருப்பு கொண்டு அடிக்காம கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் புடுங்கி பிடிவேன், நக்கி பிடிவேன், முண்டை பயில வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன். நானும் ஒரு பெண் தானே, எனக்கு அந்த ஆசை பாசை இருக்கும். எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்கிறேன். நாமிருதா பையா நானும் பொறுக்க மாட்டாமல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியவும் சொல்ல முடியாமல் வெளியில் சொல்கிற விஷயமா தினம் ராத்திரி 1 மணிக்கு கிணத்தடியில் போய் தண்ணியை இறச்சி என் தலையில் ஊற்றி கிணறே வத்தி போச்சு. இப்போ அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணியும் ஒரு அத்தாடி கோவம் கடுமையாக வருதே, தெரியாமல் கேட்டுவிட்டேன்டி. உள்ளபடி உங்கள் கதையை கேட்டால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நாடக உலக செவாலியர், சகலகலா வல்லவர், நடிப்பின் பல்கலைக்கழகம்,
தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது வாங்கினவங்க. அது மட்டுமா, எல்லா நாடகத்திலும் எல்லா விஷமும் செய்யக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த கலைஞர் யாருன்னா அது ஆர்பி ஹரிஹரன் தான். ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க. நாடகம் பார்க்க வந்த மாதிரியே வந்து உட்காந்துக்கிட்டு நாடகம் தான் பார்க்குறாங்க. அப்போ ஒரு கலகலப்பாக இருக்கணும். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு கலைஞர். ஆனால் இவ்வளவு திறமையை கொடுத்த ஆண்டவன் இந்த ஐயனார் உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய மனக்குறையை வச்சிருக்கானு. நான் என்ன செய்வேன்? தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன? உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உன் மேலே ஆசைப்பட்டு ஏங்கி ஏங்கி நின்னேனே. நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்கு முடக்கணும். அந்த நேரம் தேகம் சூடு ஏற விளக்கு வைக்கணும். விளக்க எங்கடி ஒட்டி வச்சா? கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும். குடிச்சு எரிய போகுது. ஒரே இவ்வளோடைய உங்க கதையை கேட்டால் மனசு கஷ்டமா இருக்குன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நீ யாரு தெரிஞ்சுக்கிட்டியே? இப்போ ஒரு பூவா இருக்கட்டும், பொட்டா இருக்கட்டும், புடவையா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு யாரை வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். நல்ல பக்கத்து வீட்டுக்காரோட வாங்கி கொடுக்கலாம், எடுத்து வீட்டுக்கார வாங்கி கொடுக்கலாம், அண்ணன் தம்பி வாங்கி கொடுக்கலாம், யார் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம், பெற்றவங்க வாங்கி கொடுக்கலாம். ஆனா இல்லறங்கிற ஒரு சுகத்தை யாரால கொடுக்க முடியும்? அந்த புருஷன் தான் கொடுக்கணும். எப்ப கேட்டாலும் என்ன சொல்றேன்? நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். எனக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டிங்கிறேன்? அதுதான் நானும் கேட்குறேன். ராஸ்கர் கோவில்ல உள்ள அம்மன் கோவில்ல உள்ள அந்த தெய்வம் இருக்குல்ல, அந்த தெய்வமே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு உங்களை பார்க்கையில. இவ்வளவு அழகா இருக்கு. உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்மளால தண்ணியை போட்டு படுத்திருக்கேன். அந்த அலையில ஓட்டு எழுத்து பாடாது. இப்ப உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. தெரிஞ்சு பருவத்துல பயிர் செய்யணும் இருக்காங்க. அதான் ஒரு மயிரும் செய்யலைங்க, அப்புறம் பயிர் செய்ய உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. இப்ப நானும் அக்கா கஞ்சியோட பிறந்தவன். அதனாலதான் உனக்கு அந்த அதனாலதான் உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது. இப்போ ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க, இந்த காது அரிக்குதுன்னு வைங்க, கோழி இறகு இருக்குல்ல, அதை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இந்த காதுக்கு இந்த மூக்கு இருக்குல்ல, மூக்கு அரிக்குதுன்னு வைங்க, விரல் இருக்குல்ல, இதை வச்சு இப்படி சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது மூக்குக்கு. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா கஞ்சியோட பிறந்தவன் தான். ஒரு காதரிச்சா கூட கோழியரை வச்சு சொரிஞ்சிடலாம், ஒரு மூக்கு அரிச்சா விரலை வச்சு கூட சொரியலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா கஞ்சியோட. நீ மூடு, நீ அக்கா கஞ்சியோட பிறந்தது போதும். நான் ஏதோ பரிதாபப்பட்டு சொல்றான்னு பார்க்க நக்கல் மயிர் பண்றேன். பாத்தியலா, காது அரைச்சா கோழி அரைக்க விட்டு குறையவா, மூக்கு அரைச்சா விரலை வச்சு சொரியவா. அப்ப இது பழைய கட்ட விளக்கமாற எடுத்துட்டு வந்து நெருப்புல வாட்டிக்கிட்டே அடிங்கிறேன். சட்டார்னு இங்க வாங்க. கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும்பாங்க. இவ்வளவு அழகா இருக்கிய, என்ன தைரியத்துல தனியா வந்திருக்கிய? தனியா ஒன்றும் வரல, நான் என் குரூப்போட தான் இருந்தேன். பொய் சொல்லாது. உங்க கூட யாரும் வரக்கானா? முதல்ல வந்தால. இப்ப வந்தாலே அவங்க யாரு? அவ யாரு, வேற யாரும் இல்ல, அவ என்னோட ஃப்ரெண்டி. எப்ப இருந்து? சின்ன வயசுல மொட்டை குண்டியே தெரிஞ்ச காலத்துல இருந்து. தோழியா? தெரியவே மாட்டான். குளிக்க போனா ஒன்னா ஒரு பாத்ரூம்ல மொட்டை குண்டியா குளிப்போம். சாப்பிட ஒரு தட்டுல தான் சாப்பிட வேண்டியது. பள்ளிக்கூடம் போனா ஒரு பையில தான் புத்தகம் கொண்டு போவோம். ராத்திரி படுத்திருக்கையில ஒரு வாயில தான் நான் கீழே, அவன் மேல. இனிமேல் அப்படித்தான். நான் கேட்குறேன், என்ன இவ்வளவு நாள் ஒற்றுமையா இருந்தீங்கல்ல, பாருங்க இனிமேல் உங்களுக்குள்ள ஒரு பிரிவு வரும். உன் வாயை கழுவி தொடர முதல்ல. எப்ப பாரு பிரிவு வரும், நாசமா போய் விளங்க மாட்டீங்க, செய்ய முடியாது, நல்ல வார்த்தையே உன் வாயில வராதாடா? அதுக்கு இல்லைங்க. முன்னாடி சிறு குழந்தையா இருந்தியா, இப்ப அந்த பருவத்துக்கு வந்து அந்த கல்யாணம் பண்ற பக்குவத்துக்கு வேண்டிய திருமணம்னு ஒண்ணு நடந்தா உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு நீங்க போயிருவீங்க. அவங்களுக்கு ஒரு திருமணம் நடந்தா அவங்களும் போயிருவாங்க அவங்க வீட்டுக்காரருக்கு. கல்யாணம் பண்ணல. ஏங்க பாக்குறவன் என்ன சொல்லுவா, வயசு பிள்ளை இப்படி கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டாங்களா? இல்ல, அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? கல்யாணம் பண்ணாலும் 2 பேரும் ஒரே புருஷனை கட்டிக்கிடுவோம், பிரிஞ்சு போக மாட்டான். கேட்க நல்லா இருக்கு, நடைமுறைக்கு ஒத்து வராது. வட்டி சோத்தை விட்டு கொடுப்பாங்க, வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் காலம் பூரா சக்கரத்து சண்டை தான். அது எங்களுக்குள்ள வராது. ஏன்? நாங்க அதுல ஒத்து போயிடுவோம். எங்களுக்கு ஒரு அது திட்டம் வகுத்து வச்சு. எப்படி அது ஒரு இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? வாரத்துல எத்தனை நாள் இருக்கு? 7 நாள். இவ்வளவுதான். 3 நாள் அவ கூட இருப்பார், 3 நாள் என் கூட இருப்பார். இல்ல ஒரு நாள் இருக்குல்ல, அது அவன் ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏற்றி படுத்திருப்பேன். ஆஸ்பத்திரியில் நடக்கிறேன். அடுத்த வாரத்துக்கு அவன் ரெடி பண்ணணுமா இல்லையா? அப்புறம் இதே வேலை இருந்தானே அப்புறம் கரண்ட கால பிடிச்சி இழுக்கத்தான் செய்ய. அவனுக்கு வேலையெல்லாம் கிடையாது, உழைக்க வேண்டாம், சாப்பாட்டுக்கு நாங்க பாத்துக்கிறோம். எப்படி? என் கூட 3 நாள் இருக்கும்போது அவன் 100 நாள் வேலைக்கு போயிடுவான். சரி. அவன் கூட 3 நாள் இருக்கும்போது நான் 100 நாள் வேலைக்கு நான் போயிடுவேன். இந்த ஒரு நாளில் 3 பேரும் கும்மி அடிப்பீங்களா? ஆமா. அதுல வந்து அவனுக்கு வேலையே திங்க
ஒரே சென்னைக்கு போடுற கடா மாதிரி அவனை வளர்த்திருக்கான். ஐயா. என்னைக்கு முண்டை அதுல கோளாறு ஆகுதோ அன்னைக்கு அம்மிக்கலை போட்டு ஆளை குலேஸ் பண்ணிட்டு அடுத்த அடுத்த கடா இதை பார்க்கணும். அடியே ஜில் ஜில் ஜிகர்தண்டா. எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். ஏன் இவ்வளவு வருத்தமா பேசுற? புருஷங்களா நல்லா இருக்காங்களா? மரியாதை கெட்டு போங்க. பொம்பளை பார்க்க வேண்டி புருஷங்க எல்லாம் நான் பண்ண வச்சானது. ஏ இல்லையா எல்லாம் பெரிய மனுஷன் பார்த்துட்டு உக்காந்துருக்கேன். அம்மா ராணி, நீ ஒரு பொம்பளை பிள்ளானே, அவ்வளோ ஒரு பெண்ணு தானே. ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண்ணு இப்படி கேட்கலாமா? அறிவு இருக்கா? தெரியாம கேட்டேன். புருஷங்க நல்லா இருக்காங்க, அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ தரம் தெரியுமா? தரம் தெரியுமா? தகுதி தெரியும்? சாரிப்பா. என்ன சாரி பூரின்னு சொல்லு தோற பூரிப்பா. சாரிப்பா சாரிப்பா. மனசு என்ன வேதனைப்படும்? புருஷங்களாம் புருஷன் நல்லா இருக்காங்க. அவ என்ன சாதாரணப்பட்டாளாமா? இல்ல அவ என்ன சாதாரணப்பட்டாளா? அவளும் 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவதான். எது இதுக்கு அவ பரவாயில்ல. நீ பெருமைப்படுத்துற மாதிரி நீ அசிங்கப்படுத்துற. எங்க துறை தெரியாம நாடக குலத்துல உனக்கும் மரியாதை வச்சிருக்கேன் நானு. ஒழுக்க தெரியாம சொல்லிட்டேன். இனிமேல் எந்த மேடையிலும் சொல்ல மாட்டேன். எதையாவது உனக்கு தெரிஞ்சா பேசல பேசாத. எங்க அப்பா தெரியாம பொண்ணு போய் அப்படி பேசலாமா மேடையில்? இனிமேல் பேச மாட்டேன். இல்ல அது என்ன 10 புருஷங்கிற? ஏங்க விடுங்க, கோச்சுக்காதீங்க. தெரியாம செஞ்சுட்டேன். இல்ல நான் ரூட்டா நானு. மன்னிச்சுங்க, நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். 10 புருஷங்கிற தெரியாம எங்க அப்பா சொல்லிட்டாரு. அப்படி இல்ல, எதா ஒழுக்கமா சொல்லணும். 10 கிடையாது 13. நான் கூட கண்ணகி பரம்பரை போல தவறா சொல்லிவிட்டோம். ஏண்டி இந்த 3 பேர் எப்படி ஜாயின் பண்ணாங்க? இந்த பங்குனி உத்தரத்தினை குத்திரம்னு வந்தாங்க. சரி குத்திட்டு போங்க. முகர கடையை பாரு. சரி அப்பா, அழகுனா யாருப்பா? ஏய் சும்மா அப்பா தானே. எங்க அப்பா உன் அழகுல எல்லாம் மயங்க மாட்டாரு. எது எது அப்பா அப்பா பக்கோடா சாப்பிடுறாரு. ஏய் யார் அழகு? நீ இல்ல, எங்க அப்பா அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல. உனக்கு டைமிங்கே தெரியல, படக்குன்னு திரும்புகிற நீ. அம்மா நலமோடு புகழோடு வாழ்க வளருக. அம்மாக்கு வணக்கம் சொல்றத காட்டணும். நலமோடு புகழோடு வாழ்க வளருக. நல்லா இருக்கியாடி? நீ இருக்குமா? நீ நல்லா இருக்கியாடி? ஏய் ஆயத்து வந்து பேசல. ஆத்தாடி நல்லா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியா? இல்லையா? நீ சந்தோஷமா இருக்கியா? நல்லா இருக்கான்னு சொன்னா. அப்ப சந்தோஷமா இருக்கியா? ஆரோக்கியமா இருக்கியா? ஆரோக்கியத்தோட இல்ல, இப்ப அந்தோனியோட இருக்கு. ஏய் ஆரோக்கியம்னா யாரு? அந்தோனினா யாருடி? 2 பேரும் மிருதங்க வேலை பார்க்கறவங்க சிம்மக்கல்ல இருக்காங்க மதுரையில. ஏன் அவ்வளவு மோசமா வேலை பார்க்கறாங்க? ஏய் இல்லடி, நான் பார்த்தது இல்லடி. அப்படியா? ஆமா. நீ என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? அவசரத்துல அப்படித்தான். அது ஒரு பெரிய கதை. நான் சொல்றேன் உள்ள வந்து அப்பா சொன்னாங்க கண்ணுக்கருத்தமா காட்டுக்கு போய் காவலை எல்லாம் பாக்கணும்னு. வந்தம்மா காவலை பார்த்தாம போனமான்னு இருக்கணும். நீ என்னடி நினைக்கிற? நான் இப்பதான் பார்த்தேன் குருவியா. நீங்க என்ன நினைக்கிறோ அதை நான் நினைக்கிறேன். ஏய் உன்னை அவ்வளவுதான் பாத்துக்க. ஆமா அப்புறம் நான் சண்டைக்கு வந்துருவேண்டி. சரி, அப்ப வியாழக்கிழமை சண்டைக்கா திங்கக்கிழமை சண்டை? ஏய் சண்டைக்கு இல்லடி, சண்டைக்கு. சொல்லுங்கம்மா. சரி ஏன்? ஏய் மண்டுல், நான் என்ன சொல்றேன்னா அப்பா சொன்னாங்க கண்ணுங்கிறதுமா காட்டு போய் காவல் எல்லாம் பாக்கணும். அந்தமா காவல் பத்தமா போனமான்னு இருக்கணும். எனக்கு முறைக்கவே வராது, பேசாம வரு. அதனால 3 பேரும் சேர்ந்து கும்மி அடிச்சிடலாம். நல்லா எடுத்தியா? செல்ஃபி எடுத்துறேன். நெளிஞ்ச மாதிரி தாத்தா ஒரு பாரமே குறைஞ்சது மாதிரி. இப்பதான் ஒரு போட்டோவே எடுக்க முடிஞ்சிச்சு. பொம்பளையா நீனு? போயிட்டு வா. எங்க போயிட்டு வா? வாசிக்கிற பெட்டியா இல்ல பாத்ரூம் மாடி இல்ல கேக்குறேன். பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபாப்பா, இங்க ஃப்ரீ. இங்க ஃப்ரீனா என்ன போக சொல்லுவியா? போட்டா வேற 8 காப்பி 40 ரூபா. ஏதா அதை எடுக்கிறதா? ஆம்பளை இருக்கா? கொஞ்சம் கூட அறிவு கூட இல்ல. லேமினேஷன் பண்ணி தர்றாங்களா? உனக்கெல்லாம் கொஞ்சமா வெக்கமான சூடு சொர்ண இருக்காடி. எரும மாடு, எரும மாடு.
எரும மாடு எரும மாடு நைஸ் வாய்ஸ். எரும மாடு எரும மாடு. நல்ல சாங்கா இருக்கு. எரும மாடு எரும மாடு. என்ன பசுமாடு ரெண்டும் பேட்டரி உட்கார்ந்து வச்சு. இப்படி ஆட்டுவீங்கல்ல. ஆம்பளைங்கள இருக்காம அசிங்கமா பண்ற வெக்கமா இல்ல? அசிங்கமா பண்ணல. அழகா பண்ணனாலதான் அழகா போட்டா இருக்கேன். என்னடி சொல்ற? எதுல எடுத்தாரு? வாயில என்ன ஒரே இருக்குச்சு. செல்லுல செல்ல எடுத்தாரு. புகஞ்சு போக அருமான்றாரு. சார்ஜ் 100 பாயிண்ட் ஏறிச்சு. ஏய் ஆளப்பார் சார்ஜ் அங்க போட்டாதான் 100 பாயிண்ட் ஏறும். ஆளு மண்டை ஆம்பளைங்கள இருக்காங்களேடி. சரி சரி சின்ன பிள்ளை சாமி வீடு வந்து. ஏய் ஸ்டெப்ல வெல்லாமடி. படபடனே. ஆலோலம் 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 சு ஆலோலமே. மோகர் எப்படி? ஏய் எரும மாடு கீழே பாரு முதல்ல. ஆ? டே அங்க எங்க பாக்குற? உனக்கு கீழே பாரு. ஆளை பாரு. எனக்கு நானே பார்க்கவா? பார்த்து தொலைடி. ராணி இந்த கண்ணாடி எடுத்தாரியா? தொப்ப மறைக்குதா? ஏய் கீழே பாச்சி. ஐயோ மூட வேண்டியதை மூடாம முகத்தை மூடுறது வெக்கமா இல்ல? முகத்தை தான் மூடணும். ஏண்டி நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சி என் மூஞ்சில முடிக்காத. ஒளிக்காத. யாராவது என் இதுல முடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஏய் அப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னு அடையாளம் தெரியாது. மரியாதையா போயிரு. சத்தியமா கொளுத்தி போடுவேன். கொளுத்தி போ. போடி முதல்ல. போடலங்க. ஆளை பறனால டோமர் மண்டை. ஏய் இந்தாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஆத்தி எங்க அப்பா எது சொன்னாலும் நல்லதா தாண்டி இருக்கு. உள்ள ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கோம். போ. என்ன எதுக்குடி கூப்பிடுற? ஆலோலம் சு ஆலோலமே.